Hi friends, welcome back to Zamir Bites. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம்ல இருக்க டிடி பிரியாணி கார்னர் தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clockலேருந்து பிரியாணி கொடுக்குறாங்க. இவங்க 40 ரூபாயிலேருந்து முட்டை பிரியாணி எக் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வந்து 16 rupeesக்கு வந்து சிக்கன் 65 வச்சு ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. 120 rupeesக்கு அன்லிமிட்டட் பிரியாணி கொடுக்குறாங்க. ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம். கொஞ்சம் கோல்டு வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வாங்க இந்த டிடி பிரியாணி கார்னரில் போய் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 69 rupees வந்து காம்போ பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த காம்போ பிரியாணியில் பாருங்கள், ஒரு 4 பீஸு சிக்கன் 65 கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் கிரேவி ஊற்றுனாங்க. ஒரு லெக் பீஸு வாங்கியிருக்கோம், வாங்கியிருக்கோம் ஆக்சுவலி. அண்ட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட குவான்டிட்டி பார்த்துங்க. ஸோ 69 ரூபாய்க்கு இந்த குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க. அண்ட் லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இருந்தால் கொடுப்பாங்களாம், இல்லைனா நார்மல் பீஸ் தான் வருமா. நான் கேட்டு வாங்கினேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களோட ரைஸ் கொஞ்சம் பாருங்கள். ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்குது. ஸோ ஹோம்மேட் பிரியாணி ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, ஹோம்மேட் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு லெக் பீஸோட கறியை பிச்சு சாப்பிடலாம். செம்ம சூடு காலையிலே வந்துட்டோமா, செம்ம சூடாகுது. ஸோ வாங்க நம்ம லெட்ஸ் ஹேவ் ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் டிடி கார்னர் பிரியாணி. நல்லா இருக்குங்க. நான் ரொம்ப சுமாராக கொண்டு நினச்சேன். ஆக்சுவலி இதை இப்போ நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சுமாரான பிரியாணி மாதிரி தான் இருக்கும். நான் நினச்சேன் ஷூட் பண்ணி டு பி ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன், உண்மையாக பிரியாணி சூப்பராக இருக்குது. நான் நார்மலாக இருக்கும் நினச்சேன். நான் கேமராமேன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நார்மலாக தான் இருக்கும் போல இருக்குது இந்த பிரியாணி அப்படின்னு. பட் மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வேறு மாதிரி பிரியாணி, செம்ம பிரியாணி. எனக்கு வந்து முட்டை வந்து இது கொடுக்க மாட்டுறாங்க, ஏன்னா வந்து காஸ்ட் வராது. ஏன்னா சிக்கன் 65 கொடுக்குறாங்க. நீங்கள் 40 ரூபாய்க்கு வெறும் குஸ்கா வாங்குறீங்க அப்படின்னா முட்டை அதில் வந்துடும். ஸோ உங்களோட சிக்கன் 65 ட்ரை பண்ணலாம். இதுவும் சூடாக இருக்குது, நல்லா குக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சின்னதாக ஒரு 4 பீஸு. மிக மசாலா நல்லா இருக்குது. ஸோ ஒரு டீசெண்டான சூப்பரான சிக்கன் 65. டீசெண்டானு சொல்கிறத விட ஒரு சூப்பரான சிக்கன் 65 நல்லா இருக்குது. 69 rupeesக்கு வந்து இது சூப்பரான ஒரு டிஃபன், மார்னிங் டிஃபனு. நம்ம 4 மணி பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஒரு ஏர்லி மார்னிங்க்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி டே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. அன்றைக்கி விட்டு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா பார்சலும் அவைலபிளாக இருக்குது, பார்சலும் கட்டி கொடுத்துருவாங்க. வேணால் பார்சலும் வாங்கிட்டு போய் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வந்து வில்லிவாக்கம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா வந்து சாப்பிட்லாம். பட் இந்த பிரியாணி வந்து நீங்கள் ஒரு பிரியாணி லவர்ஸாக இருக்கீங்க, பிரியாணி சாப்பிட்றோன்னா இங்கே வந்து இந்த பிரியாணியை மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். சூப்பரான பிரியாணி. இது 69 ரூபாய்க்கு ஒருத்தானா தாராளமாக வருது. ஸோ வந்து இவங்ககிட்ட வந்து 120 rupeesக்கு அன்லிமிட்டட் பிரியாணி சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 2-3 பீஸ் வைப்பாங்களா, முட்டை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் மட்டும் தான் ரீஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் கேட்டேன்னா, ஏன்னா பீசஸோடு ஒரு மாதிரி சில கடையில் வந்து பீசஸோடு கொடுப்பாங்க, இங்கே பீசஸ் கிடையாது. ஏன்னா 120 rupees இல்லையா. ஸோ அது ஃபஸ்ட் 2 டைம் ஒரு 2-3 பீஸு, அதுக்கப்புறமா வந்து அன்லிமிட்டட் பிரியாணி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா அன்லிமிட்டட் பிரியாணினா சிக்கன் பீஸோடு நிறைய வராது. இது வந்து ஆடி வெள்ளி ஆக்சுவலி க்ரௌடு கம்மியாக இருக்குது, எப்பவுமே க்ரௌடாக இருக்கும். நானும் கம்மியாக தாங்க போட்டேன் ஆடி வெள்ளின்றதால. பட் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலி ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஆர்டர்ஸும் வந்துச்சு. ஏன்னா எப்பவுமே க்ரௌடாக இருக்கும் இந்த கடை. நானும் ஒரு 2-3 வீடியோவில் பார்த்துருக்கேன், க்ரௌடாக வந்திருக்கு. இன்னைக்கு க்ரௌடு கொஞ்சம் கம்மி போல் இருக்குது. இந்த கடையோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் மஸ்ட்டாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கடைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸிங்கில் வந்து சூப்பரான ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதன் டாட்டா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.